ஆன்மீக அன்புகளுக்கு என வணக்கங்கள். விருச்சிக ராசி அன்புகளுக்கான கார்த்திகை மாத பொது பலன்கள். இந்த விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் பார்த்திங்கன்னா, அந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கனாலே 16/11/2024 15/12/2024 ஒரு காலகட்டம் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை 18ஆம் தேதி 3/12/2024 சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். அதே நாளில் இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரகதி ஆரம்பமாகுதுங்க. கார்த்திகை 19ஆம் தேதி 4/12/2024 புதன் பகவானுடைய வக்ரகதி நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம் அமைது. அதேமாதிரி கார்த்திகை ஒரு சிறப்பான மாதம். அண்ணாமலையார் தீபெல்லாம் ஏற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசி அன்புக்கான பொது பலன் பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் உங்களோட ராசிலே இருக்கார். உங்களுக்கு உங்கள் ராசியை சூரிய பகவான் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூட்டாளிகளுடைய நண்பர்களுடைய பார்ட்னர்களுடைய ஆலோசனையெல்லாம் உங்களுக்கு ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைவது. உங்களுக்கு மனசில் கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அது தொழில் சார்ந்த குடும்பம் சார்ந்த தனிப்பட்ட விஷயங்கள் அந்த சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக போகுது. உங்களுக்கு உங்களுடைய தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு என்னால் தான் முடியும் நான் அந்த தற்பெருமை கொஞ்சம் குறைத்து கொண்டால உங்களுடைய முன்னேற்றம் தானாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் 9 இருக்கிறாரு. இந்த செவ்வாய் 9 இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, விவேகமான உங்களுடைய செயல்பாடுகளால் கொஞ்சம் வழக்குகள்லாம் கொஞ்சம் சாதகம் முடிய போகுது. அந்த கோர்ட்டு கேஸ் ஆச்சுன்னா உங்களுடைய புத்திசாலித்தந்த முடிவால் அந்த கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமை சார்ந்த துறை அன்புகள்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க. அந்த மார்க்கெட்டில் ஏற்றுமதி இறக்குமதி மூலப்பொருளோட விலை இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு உங்களுடைய உற்பத்தியோ உங்களுடைய ஆர்டர் எடுப்பதோ ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி இதை ஆர்டர் எடுத்தீங்கன்னா கூட அந்த ஆர்டரை நீங்கள் கொடுக்கின்ற போது ஒரு பாதி மணி பெற்றுக்கொண்டு ஆர்டர் அனுப்புறது நல்லது. சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு புதன் பகவான் ராசி இருப்பதை பார்த்தீங்கன்னா, எந்தவித புதுவினா செயல்பாடும் உங்களுக்கு ஆர்வம் புது செயல்களை செய்ய ஒரு ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஆர்வம் ஏற்படும் நிலை ஏற்பட போது. உங்களுக்கு உடைய மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைப்புகிறது. சுக்கிர பகவான் 2 இருக்கார். அந்த 2 சுக்கிர பகவான் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்துக்கான ஆதாரங்களை மேம்படுத்துவார். எந்த தொழில் செஞ்சால் அந்த தொழிலில் உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய ஒரு வழியும் அதுக்கிட்ட ஒரு பாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பார். அதனால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்காக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு சுக்கிர பகவான் அந்த கார்த்திகை 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா 3 இருக்கிறதால உங்களுடைய சகோதரர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் அந்த சகோதர ஒத்துழைப்பாலே சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் குறுகிய தூர பயணங்களால் ஒரு நல்ல ஒரு விருப்பம் ஏற்படக்கூடிய நல்ல சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலநிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு குரு பகவான் 7 இருக்கார். குரு பகவான் 7 இருக்கின்ற காரணத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல், கூட இருக்கிறவங்க யார் எப்படியாப்பட்டவங்க கூட எந்த அளவுக்கு பழகணும்னு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு சனி பகவான் 4 இருக்கின்றார். அதனால் வீட்டில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இருப்பது. வீடு மாற்றி அமைக்கிறது, ஆல்ட்ரு பண்ணுறது, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுக்கு ராகு பகவான் 5 இருக்கார். ராகுவன் 5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் விரைவு ஏற்படும். இது டூர் போகிறது சில விஷயங்கள் கொஞ்சம் பொழுதுபோக்காக நிறைய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் கொஞ்சம் அமைப்பது. பார்த்து தேவையான செலவுகளை செய்வது சிறப்பு. உங்களுக்கு கேது பகவான் 11 இருக்கார். அதனால் எதிர்பாராத வெளியூர் தொடர்புடைய பயணங்கள்லாம் கைகூடும். ஏதாவது திடீர்னு ஒரு பயணம் வருதுன்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த பயணத்துக்கான ஒரு வெற்றியும் அதற்கான ஒரு வருமானமும் அதற்கான ஒரு முயற்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு இந்த 11 இருக்கக்கூடிய கேது பகவான் கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ராகவேந்திர வழிபாட்டால் உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவும் தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான மாதம் அமைது. எந்த விதமான அச்சமும் இல்லை. அதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.